ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்னுடைய ஃபுல் டே, அதாவது மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் என்னோட டேயை நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்றத இந்த vlogல பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் 2 இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் வந்து நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா 7 o'clockலேருந்து தான் வந்து நான் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். காலையில் எழுந்ததுமே பார்த்தீங்கன்னா இப்போலாம் என்னுடைய முதல் வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த செடிங்களெல்லாம் கொஞ்சம் வெயில் படுற இடத்துல எடுத்து வச்சு தண்ணி விடுறது தான். எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங் ஹவுஸு. ஸோ வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெருசாக வெயில் எதுவும் வராது. இந்த ஜன்னல் வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. அதனால் பகல் டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இந்த பக்கம் வெயில் வரும். அதனால் ஒரு 1 or 2 hours வந்து இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கிற செடிகள்லாம் நான் இந்த ஜன்னல் பக்கத்தில் எடுத்து வச்சுருப்பேன். நைட்டு தயிர் உர போட்டு வச்சுருந்தேன். அது காலையில் நல்லாவே செட் ஆகிருந்தது. அதை எடுத்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டோம்னா லஞ்சுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன். இப்போவே பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து டெய்லியுமே நான் வந்து தயிர் எடுத்துக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி. இப்போ தான் நான் பிரேக்ஃபாஸ்ட் சமைக்க வந்திருக்கேன். மாவு காலி, அதனால் இட்லி தோசை எதுவும் செய்ய முடியாது. இன்றைக்கி தான் மாவு அரைக்கணும். ஸோ ஒயிட் ரவா உப்புமா செஞ்சுட்டு சட்னி அரைச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஒயிட் ரவா உப்புமா வந்து ரொம்பவே பிடிக்குது. இட்லி தோசை இல்லாத டைமில் நெக்ஸ்ட் என்ன செய்யலான்னு யோசிக்கும் போதே எனக்கு ஞாபகம் வர்றது இந்த பிரேக்ஃபாஸ்ட் தான். ஸோ அது செஞ்சுட்டு கூட வந்து சட்னியும் அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த கடாய் பார்த்தீங்கன்னா இப்போ அரௌண்ட் ஒரு 2 வீக்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். குவாலிட்டி நல்லா இருக்குது. பட் ஹேண்டில் மட்டும் ஹீட் ஆகுது. அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்றபடி எந்த ப்ராப்ளமும் இல்லை. நம்ம என்ன தான் காலையில் எழுந்தோடனே டீ காஃபின்னு குடித்தாலும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அந்த 11 o'clock போல் ஒரு கப் டீயோ காஃபியோ குடித்தா தான் வந்து எனக்கு திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது வேலை செய்கிறதுக்கு எனர்ஜி கிடச்ச மாதிரியும் இருக்கும். நான் அப்படியே பழகிட்டேன். ஸோ எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஆஃபீஸ்க்கு கொண்டு போக டீயும் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதை பேக் பண்ணி வச்சுருந்தோம்னா நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வேண்டியதான். உப்புமாக்கு அவருக்கு சட்னி, நான் ஒயிட் சுகரோட தான் சாப்பிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மாவாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி உளுந்தெல்லாம் வந்து ரெடி பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஈவினிங் போல் தான் ஆட்டணும். இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா பெட்ராக்ரோட்டன். இதோட பாட்டில் வாட்டர் ட்ரெயின் ஆகிற ஹோல்ஸ் வந்து அந்தளவுக்கு ப்ராப்பராக இல்லை. தண்ணி அப்படியே தேங்கி நிற்கிற மாதிரியே இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் பெரிய பாட்டுக்கு மாற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் பார்த்துட்ருக்கேன். மண் பார்த்திங்கன்னா கார்டன்லேருந்து கொஞ்சம் இந்த ஃபெர்டிலைசர் இந்த மண்புழு உரம் அதெல்லாம் கலந்தது வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதையும் போட்டு கொஞ்சம் செட் பண்ணி அதையும் எடுத்து வச்சுட்டேன். டைம் பார்த்திங்கன்னா 11 o'clock ஆகுது. ஸோ இது வந்து என்னுடைய டீ டைம். அதனால் எனக்கு சாப்பிட்றதுக்காக வந்து டீ தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் துணியெல்லாம் மடிக்கிற வேலை இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் லஞ்சு சமைக்க ஸ்டார்ட் பண்ணணும். இந்த கப் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன். நான் ரெகுலராக குடிக்கிற டீ அளவை விடவும் டபுள் த சைஸ் இருக்குது. இந்த வாட்டர் பாட்டில் நான் ரீசெண்டாக டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன். 79 rupeesனு நினைக்கிறேன் இதோட ப்ரைஸ். இந்த மண் பாத்திரத்தெல்லாம் இந்த மாதிரி குடுவை மாதிரி இருக்கும். அந்த ஷேப்லேயே ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி மேலே ஓப்பன் பண்ணுற இடமும் இருக்குது தண்ணி போர் பண்ணுறக்கு. வாட்டர் சுத்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு லீக் ஆகவே இல்லை. ரொம்பவே குவாலிட்டி நல்லாயிருக்கு. உங்களுக்கு டேபிளில் வைக்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது பார்க்கவும். அதோட ஷேப்பே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அந்த மவுத்து பார்த்திங்கன்னா நல்லா அகலமாக கொடுத்துருக்காங்க. அதனால் உள்ளே உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கெலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தண்ணி வந்து வேறு இதிலேருந்து இதில் ஊற்றி வைக்கிறக்கும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் டிமார்ட்டில் இது கிடச்சதுன்னா வாங்குங்க. குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. பார்க்கவுமே ரொம்ப அழகாக இருக்குது. 1.6 லிட்டர் கெப்பாசிட்டி.
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் லஞ்ச் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து சாம்பார் தான் பிளான் பண்ணியிருந்தேன். சாட்டர்டே சாம்பாரான்னு நீங்க கேட்கலாம். நான் வந்து இந்த நாள்ல தான் சாம்பார் வைக்கணும் அப்படின்ற மாரிலாம் பண்ண மாட்டேன். வீக்லி ஒன்ஸ் சாம்பார் இருக்கும். அது எந்த நாள் வந்து எனக்கு கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த மாதிரி நான் பண்ணிப்பேன். வீக்கெண்ட்ல நமக்கு ஒரு நான்வெஜ் குழம்பு, வீக் டேஸ்ல ஏதாவது ஒரு நாள் இந்த சாம்பார். இது 2மே அந்த ஃபுல் டேவும் 3 வேளையும் நமக்கு சமைக்கிற வேலையிலேருந்து ஓரளவுக்கு ரிலீஃப் கொடுக்கும். நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வீக்கெண்ட் அதாவது சண்டேல பார்த்தீங்கன்னா, காலையில அந்த நான்வெஜ் குழம்பு செஞ்சுட்டோம்னா, அந்த 3 வேளையும் அந்த ஃபுல் டேல வந்து நமக்கு அதையே வச்சு நம்ம ஓட்டிருவோம் இல்லையா? காலையில இட்லி, தோசை, மதியத்துக்கு சாப்பாடு, நைட்டுக்கும் அதையே வச்சு ஏதாவது இட்லியோ, தோசையோ வச்சு நம்ம அந்த அன்னையே ஓட்டிருவோம். அதே மாரி வீக் டேஸ்ல இந்த சாம்பார் என்னைக்கு வைக்கிறோமோ, அன்னைக்கு காலையில இட்லி, தோசைக்கு சாம்பார் வச்சுக்கலாம். மதியத்துக்கு லஞ்சுக்கு வச்சுக்கலாம். டின்னருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வெண்பொங்கல் செஞ்சோம்னா, அதுக்கும் இதே சாம்பார் வச்சு ஓட்டிறலாம். இந்த மாதிரி அந்த அன்னைக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். நெய் காலி ஆயிடுச்சு. ஸோ, நான் எப்பயுமே இந்த மாதிரி பட்டர் வாங்கிட்டு வந்து வந்து நெய் காய்ச்சிக்குவேன். ஸோ, ஆல்ரெடி பட்டர் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். அதில தான் வந்து நெய் காய்ச்சி எடுத்து வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா, இன்னைக்கு சாம்பார்ன்றதுனால நைட் வந்து நான் பொங்கல் தான் செய்வேன். பொங்கலுக்கு வந்து நெய் காலி ஆயிடுச்சு. அதனால தான் வந்து இப்பயே செஞ்சு எடுத்து வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஸோ, நெய் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ஸோ, இது ஆறுனதும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, சாதம், பீட்ரூட் பொரியல், முள்ளங்கி, கேரட் போட்ட சாம்பார், கூட கொஞ்சம் தயிர் இருக்குது. நெய் வந்து கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. ஸோ, ஆறவும் நான் வந்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். நைட்டு டின்னர் சமைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி மெனு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தியும் ஒயிட் குருமாவும் தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ, மதியம் பார்த்தீங்கன்னா, லஞ்சு முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் கிளம்பும்போதே 3:00க்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் பாத்திரத்தெல்லாம் விளக்கி எடுத்து வச்சுட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு 7:00 ஆகுது. இப்போ தான் டின்னர் சமைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒயிட் குருமா அப்படின்னா வெஜிடபிள்ஸ்லாம் எதுவும் போடலை. ப்ளெயினாக தான் செஞ்சுருக்கேன். இட்லி தோசைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி சப்பாத்தி கூட செஞ்சுருக்கேன். ரெசிபி பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கோங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா 3 முந்திரி, கொஞ்சமாக தேங்காய், காரத்துக்கு 4 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பட்டை, கிராம்பு போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டு நல்லா வதக்கி ஆற வச்சு நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா கடாயில் எண்ணெய் ஊற்றி தாளிச்சுக்கோங்க. தாளிச்சிட்டு ஒரு வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரே ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதும் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காரத்திற்கு நம்ம போட்ட பச்சை மிளகா மட்டும்தான், இதில் நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஸோ, முந்திரியும் போட்டிருக்கோம், பொட்டுக்கடலையும் போட்டிருக்கோங்கிறதுனால உங்களுக்கு வந்து தாராளமாக நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். நல்லாவே திக்னஸ் கிடைக்கும். ஊற்றி சாப்பிட்ற மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் வந்து இது நல்லா இருக்கும். இட்லி தோசைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தியை விடவுமே அதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வேலையும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிரும். ஸோ, இறக்கறதுக்கு முன்னாடி வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க. உங்களுக்கு வந்து குருமா ரெடி. சப்பாத்திக்கு தான் வந்து தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். சப்பாத்தியும் போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு வேலை முடிஞ்சிரும். குருமாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்படி ஊற்றி சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். ஈஸியான ஒரு டெசர்ட் ஐட்டம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். வாங்க ரெசிபி பார்க்கலாம். கேரமல் புட்டிங் தான் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு அடிகனமான பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர், 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி முதல்ல வந்து நம்ம கேரமல் ரெடி பண்ணிக்கணும். ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அடுப்பை சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். சட்டுன்னு கரிஞ்சிரும். ஸோ, கேரமல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெடியான கேரமலை வந்து உடனே நீங்கள் வந்து வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இல்லைனா டக்குன்னு வந்து கெட்டி ஆகிடும். ஸோ, இந்த மாதிரி நம்ம வேக வைக்கிற மாதிரி கொஞ்சம் திக்கான பவுலுக்கு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம வேக வைக்கும்போது ஈஸியாக இருக்கும். கேரமலும் உங்களுக்கு ஈஸியாக வந்து ரெடி ஆயிரும். 2 நிமிஷத்தில் சட்டுன்னு ரெடி ஆயிரும். பாத்திரம் மட்டும் கொஞ்சம் அடிகனமாக இருக்கணும், இல்லைனா கரிஞ்சிடும். ஸோ, கேரமலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஈவனாக எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க.
கேரமல் வந்து சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணால் தான் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும், இல்லைனா சீக்கிரமாக வந்து அது கட்டிப்பட்டுரும். ஸோ இதை தனியாக வச்சுருங்க. இப்போ புட்டிங் செய்கிறதுக்கு 250 ml காய்ச்சி ஆற வச்ச பால் நான் எடுத்திருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். இது மீடியமான சுகர் லெவல். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு 2 முட்டையை நல்லா இந்த மாதிரி நுர வர மாதிரி நல்லா பீட் பண்ணி அதையும் இது கூடவே சேர்த்து சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இந்த மிக்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம கேரமல் தடவி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாத்திரத்தில் ஒரு 3/4 அளவு மட்டும் ஊற்றி இட்லி பானையில் வச்சு நீங்கள் வந்து வேக விடணும். இந்த மாதிரி கரெக்டாக ஃபிட்டாக மூடுற மாதிரி ஒரு மூடி வச்சு மூடி வச்சுருங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் மீடியம் டு சிம் அந்த ஃப்ளேம் லெவலில் வச்சு 25 மினிட்ஸ் நீங்கள் வந்து வேக விடணும். ஸோ வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து அந்த ஓரங்களெல்லாம் வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணி விடுங்க, ஒரு கத்தி வச்சோ ஸ்பூன் வச்சோ. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் மேலே ஒரு பிளேட்டை போட்டு கவுத்தி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்டியான கேரமல் புட்டிங் ரெடி. அந்த 25 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு நல்லாவே வெந்துடும். அடுப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா சிம்மை விடவும் கொஞ்சம் மட்டும் அதிகமாக வச்சுருங்க. ஸோ பாருங்கள், நல்ல ஃப்ளஃபியாக சூப்பராக வந்திருக்கு. இதில் நான் எலக்ட்ரிக் பீட்டர் அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணலை, ஹேண்ட் விஸ்க் வச்சு தான் வந்து நான் கலந்தேன். முட்டையை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி வந்து ஃப்ளஃபியாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த சுகர் லெவல் வந்து மீடியமான லெவலில் தான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் நல்லா ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.